ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், அழுக்கு மண் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். 1 தீமோத்தேயு 6:8. ஒரு தோட்டத்தின் வழியாக சென்று கொண்டிருந்த ஒரு சிறுமி அழகிய மலர் செடி ஒன்றை கண்டு வியந்து நின்றாள். அந்த மலரின் மணத்தால் கவரப்பட்டு அருகில் சென்றாள். அழகான பூவை கொண்ட அந்த செடி அழுக்கு மண்ணில் நிற்பதை அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இந்த அழகிய மலர் செடிக்கு இந்த இடம் ஏற்றது அல்ல என்று நினைத்தவளாக அந்த அழுக்கு மண்ணிலிருந்து அந்த அழகிய மலர் செடியை வேரோடு பிடுங்கி தண்ணீரால் அதை சுத்தம் செய்து வேறொரு இடத்தில் நட்டு வைத்தாள். சில மணி நேரம் கழித்து பார்க்கும் பொழுது அந்த மணமுள்ள அந்த மலர் வாடிவிட்டது, செடியும் செத்துப்போனது. அந்த சிறுமி செய்த காரியம் அனைத்தையும் அங்கே உள்ள தோட்டக்காரன் பார்த்து விட்டான். என்னுடைய நேர்த்தியான மலர் செடியை அழித்து விட்டாயே என்று அந்த சிறுமியிடம் கடிந்து கொண்டான். ஐயா, மன்னியுங்கள், அந்த அழகு மலர்ச்செடி அழுக்கு மண்ணில் நிற்பதை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை என்று அந்த தோட்டக்காரனிடம் கூறினாள் அந்த சிறுமி. அந்த உரம் கலந்த அழுக்கு மண்ணில் மலர்ச்செடி இருந்தால்தான் நன்கு வளர்ந்து மனம் வீசும் அழகிய பூக்களை கொடுக்கும் என்பதை அறிந்ததினால்தான் அந்த இடத்தை தேர்வு செய்தேன் என்று தோட்டக்காரன் சிறுமியிடம் விளக்கினார். கடினமான சூழ்நிலைகளை நம் வாழ்வில் தேவன் அனுமதிக்கும் பொழுது நாமும் முணுமுணுக்கிறோம். சோதனைகளும் கசப்பான அனுபவங்களும் நம் ஆவிக்குரிய வாழ்வின் அழகை வெளிப்படுத்தும்படி தேவன் அனுமதிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள தவறிவிடுகிறோம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவதன் மூலம் மன நிறைவை பெற முடியும். தேவன் நம்மை முழுமையாக அறிந்திருக்கிறார். தேவன் நம் வாழ்வில் செய்வதெல்லாம் நமது நன்மைக்காக என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். தேவன் நம்மை எங்கே நட வேண்டும் என விரும்புகிறாரோ அதுவே சரியான இடம். யோசேப்பு, தானியேல், தாவீது போன்ற தேவதாசர்களின் அனுபவங்களை நினைவு கூறுவோம். அசுத்த மண்ணில் அழகிய மலர்ச்செடி அனுபவத்தை அவர்கள் வாழ்வின் நிகழ்வுகள் பிரதிபலிக்கின்றன. நம் ஆவிக்குரிய வாழ்வு முதிர்ச்சி அடைய தேவன் கிரியை செய்ய அனுமதியுங்கள். தேவனை எப்பொழுதும் நம்புங்கள். தேவ வழி நடத்துதல் மீது அதிருப்தி அடைதல் ஆன்மீக வாழ்வின் வளர்ச்சியை தடுக்கும். எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு இருப்பதை விசுவாசியுங்கள். ரோமர் 8:25. 1 பேதுரு 1:6 7 ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.